என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் முன்னாடியே வந்து என்னென்ன ஸ்வீட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டை வச்சு குலோப் ஜாம் தான் வந்துட்டு பண்ண போறேன். என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட குலோப் ஜாம்லாம் பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். எப்படி வரும்னு கூட எனக்கு வந்துட்டு சுத்தமாக ஐடியா கூட இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துடலாம், நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணேன். எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பிரெட் குலோப் ஜாம் உடையாம வர்றதுக்கு பால் வச்சு தான் பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் உருட்டி சக்கரை பாவில் தனியாக போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அது மேலே ஏலக்காய் பொடியெல்லாம் தூவி விட்டுட்டேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 குலோப் ஜாம் தான் வந்துட்டு நான் போட்டேன். ஏன்னா நான் வந்து 3 ரெசிபி, அதாவது 3 ஸ்வீட் வந்துட்டு இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு அடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே கைவந்த கலன்னு ஒன்று இருக்கும். எனக்கு கைவந்த கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி செய்கிறது தான். அது வந்து நான் எப்படி செஞ்சாலுமே நல்லா ஸ்வீட்டாக கரெக்டான டேஸ்ட்டில் பக்குவமாக செஞ்சு வச்சிருவேன். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதோட அளவுமே ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதிகமாக செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து தான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். குலோப் ஜாம் வந்து என்னாச்சுன்னா மொத்தம் 6 பீஸ் போட்டேன். 6 பீஸில் 5 பீஸ் வந்து கொஞ்சம் உடஞ்சிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் முழுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சைஸ் வந்துட்டு குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மட்டும் உடையவே இல்லை. மற்றபடி பெருசாக போட்ட 5மே உடஞ்சிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு குலோப் ஜாம்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சைஸ் வந்துட்டு ரொம்ப குட்டியாகவே வந்துட்டு உருட்டுங்க, அப்போ தான் உடையாமல் வந்துட்டு வரும்.